பிரேமாம்மா சாமி கொடுங்க, ஆரம்பிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா மைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கலாங்க ஐயா. புலியற் போன்ற பொழித்த புகழியற் பூங்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் சோற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருள், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், நால்வ பெருமக்களுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குழுமத்தில நாயனார் புராணம் வரிசையிலே அடியனுக்கு திருநாவுக்கரசு நாயனார் புராணம் பேசுகின்ற பெரும்பாய்ப்பு கிடைக்கின்றது. அதை அடியன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் என் குழுமிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருநாவுக்கரசு புராணம் நாயனார் புராணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். திருநாவுக்கரசு நாயனாரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது தன்னாலேயே முடியாது அப்படின்னு சேக்கிலார் பிறந்தான் சொல்றாரு. என்னாலேயே சொல்ல முடியாதுன்னு சொல்ற, அவருடைய பெருமையை சொல்ல முடியாது, அவருடைய பேருக்கான சிறப்பை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது போல பல கடந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 185வது பதிகம் பார்த்துட்டு இருக்கோம் நாவுக்கரச நாயனார் புராணத்துல. நம்ம டைரக்டாவே போயிடலாம்னு நினைக்கிறேன், அந்த புராணத்துக்கே போயிடலாம். எல்லாருக்கும் நாயனார் புராணம் தெரியும், ஆனா 3 நிமிடங்கள்ல நிறைவு செய்வோம். நாவுக்கரசு நாயனார் அவர் மருள் நீக்கியான்ற பெயர்ல அவரு அவதாரம் செய்யறாரு. அவருக்கு முன்னதாகவே திலகவதியார் அவதாரம் செய்யறாங்க. இருவருமே மாதிரியார் புகழனாருக்கு மகவாக பிறக்கின்றார்கள். பல அறத்தொண்டுகள் செய்கின்றார்கள். அதுல இடையில அவங்களுடைய தந்தையார் புகழனார் மறைந்து விடுகின்றார். அதை தொடர்ந்து திலகவதியாருக்கு மனம் பேசிய அந்த கணவரும் இறந்து விடுகின்றார். அவங்க அம்மையார் இறக்குறாங்க. அக்காவும் உயிர் வாழ ஆசை இல்லை, அதனால அவங்களும் உயிர் துறக்க போறாங்க. கடைசியில நம்மளுடைய சுவாமி அவங்க திருவடியில வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அக்கா உயிரோட இருக்காங்க தம்பிக்காக. பல காலம் அறத்தொண்டுகள் செய்யறாங்க. கொஞ்சம் வயது பெரிதான உடனே நாவுக்கரசர் என்ன பண்றாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவரு இங்க நம்மளுடைய அவர் சமணத்துறையில போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. பல காலம் திலகவதியார் பாக்குறாங்க. கடைசியில அவர்கள் நம்மளுடைய திருவதிகைக்கு அங்க தொண்டுகள் கை தொண்டு செய்யறாங்க. அப்படி செய்கின்ற காலையில இந்த மாதிரி தம்பி வேற இடத்துல இருக்காரே அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது சுவாமி சூளை மடுத்தாள்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. சூளை நோய் கொடுக்குறாரு. யாருனாலையும் தீர்க்க முடியல. சமண துறவிகள் செய்த அத்தனை மருந்தும் மந்திரங்களாலையும் தீர்க்க முடியாதது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய தருமசேனர் என்ன பண்றாரு, அக்காவை பாத்திரலான்னு வர்றாரு. அக்கா திருவிழா வீழும் போதே பாதி வயிற்று வலி நீங்குகின்றது. அவருக்கு திருநீற்று கொடுத்து திருவதிகள் பெருமானை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருவதி பெருமானை குற்றாயினவாறு பாடி தொடங்குகின்றார். அங்கதான் முதல் தேவாரமே தொடங்குது. அவனுடைய தோளுடைய செவியனுக்கு முன்னதாக பல வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த கூற்றாயினவாறு அப்படிங்கிற பதிகம் தான் முதல்ல வந்தது. அப்படிங்கிறதுனால அது தொடர்ந்து பாடி பல பெயர் சுவாமி வைக்கிறார். திருவதிகையில சுவாமி திருநாவுக்கரசு அப்படின்னு உலகேல மண்ணுக அப்படின்னு சொல்லி சுவாமி பேர் வைக்கிறாரு. பல விஷயங்கள் நடக்குது. இதை தொடர்ந்து சமணத்திலிருந்து வெளியே வந்தாலும் சமண துறவிகள் சமண மன்னன்ட்ட சொல்லி இவருக்கு பலவித இன்னல்களை தர்றாங்க. நஞ்சு அமுது கொடுக்குறாங்க, பால்ல நஞ்சு கலந்து கொடுக்குறாங்க, நீற்றறையில போடுறாங்க. அவரை சுண்ணாம்பு அந்த நீற்றறையில போடுறாங்க. அப்ப மத யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கடைசியா கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. அது எல்லாத்தையும் பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருள்னால அவர் அதை எல்லாத்தையும் அந்த எல்லா சோதனையையும் சாதனையாக்கி வெளியே வர்றார். இதுல இருந்து நம்ம நாவுக்கரசு நாயனார் புராணத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். சோதனை என்பது சாதனைக்காகத்தான். சோதனை என்பதே சாதனைன்னா நம்ம எல்லாரும் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறோம்.
சாதனைனா அச்சீவ்மெண்ட் கிடையாது. சாதனை என்பது பயிற்சி. இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி கிடைக்கணும். இந்த ஆன்மா இந்த இடுக்குல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா மிகப்பெரிய இடுக்குன்னு சொல்லக்கூடிய ஆணவத்துல இருந்து வெளியே வந்துரும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சோதனைகள்லாம். அதனால இந்த சோதனைகள் என்பது சாதனை. எவ்வளவு சோதனைகள் வருதோ அவ்வளவு காலம் நமக்கு பயிற்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பல சோதனைகளை வென்று சுவாமி வர்றாரு, திருவதிகையில பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து முதல் பாடலாக நம்மளுடைய அந்த தலம் ஃபர்ஸ்ட் தலம் என்ன சாமி, அந்த நம்ம ஊரு புலியூர், திருப்பாதிரி புலியூருக்கு வராரு. வந்து அங்கதான் ஈன்றாளுமா எந்த பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. நிறைய அடியவர்கள் வராங்க. தொடர்ந்து பல பல பாடல்கள் பாடி திருவதிகை வர்றாரு. திருவதிகையில பல காலம் தொண்டு செய்யறாரு. அதை தொடர்ந்து பல பல தலங்களுக்கு சென்று சுவாமி வர்றாரு. இப்படி சாமி சிதம்பரம் போறாரு. சிதம்பரத்துல பல காலம் தொண்டு செய்கின்றார். சிதம்பரத்தை விட்டு போக மனசே இல்லை. ஆனா ஒரு செய்தி கேட்குது. ஒரு 3 வயது குழந்தை ஞானப்பால் உண்டு, ரொம்ப அருமையான பதிகங்கள் எல்லாம் பாடுது அப்படின்ற ஒரு செய்தி கேட்ட உடனே எப்படியாவது சீர்காழிக்கு சென்று அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கி விடலாம் அப்படின்னு நம்மளுடைய திருநாவுக்கரசு நாயனார் நினைக்கிறாரு. அதை தொடர்ந்து போறாரு. அவர் போகும்போது தொண்டர் குழாமோடு போறாரு. அங்கேயும் தொண்டர் குழாம் இவரும் அதே சமயத்துல திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் பல பாடல்கள் பாடிட்டாங்கன்னு அங்க வண்டியை விடுங்க அப்படின்னு ஞான சம்பந்தரும் எதிர்நோக்கி வர்றாரு. இவரும் எதிர்நோக்கி போறாரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் திருவடியில வீழ்ந்து வணங்கிக்கிறாங்க. 2 அடியார் திருக்கூட்டமும் அரகர கோஷத்துல நினையுது. அதை தொடர்ந்து அவர்கள் 2 பேரும் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய தோணிபுரநாதரை தரிசிப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் அப்படிங்கிற வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதை டிஸ்பிளே பண்றேன். அடியேன் அது உங்களுக்கு தெரியுதா மட்டும் பாருங்க. தெரியுதுங்கய்யா. தெரியுதுங்களா? பாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாய் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டும் புவனம் உய்ய இருக்கடுவுண்டவர் அருளும் உலகமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் என கூடி தெருட்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. இதுதான் போன அமர்வுல நம்ம பார்த்த கடைசி பாடல். புண்ணிய கண்கள் 2, அதாவது புண்ணிய கண்கள் 2, சைவத்தினுடைய 2 கண்ணு எது அப்படின்னா, ஒண்ணு நாவுக்கரச பெருமான், இன்னொன்னு ஞானசம்பந்த பெருமான். கண்ணு 2ஆ இருந்தாலும் காட்சி 2 கண்ணு தான், 2 காட்சியே தெரியும். காட்சி ஒண்ணுதான். ஆமா, காட்சி ஒண்ணுதான். கண்கள் 2ஆகிலும் காட்சி ஒன்று. அது போல 2 கண்கள் இருந்தாலும் ஞானசம்பந்தர் ஒரு கண்ணாவும் நாவுக்கரச பெருமான் ஒரு கண்ணாவும் இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் என்னதான்? சிவபெருமான் தான். அவருடைய நோக்கம் சிவம் தான். அதனால கண்கள் 2ஆகிலும் காட்சி ஒன்று என்பதை போல இவர்கள் இருவராக இருந்தாலும் அவர்கள் உணர்விலே கலந்து நிற்பது சிவம் என்ற பெரும் பேரு தான். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. இது அருட்கடல், இன்னொன்னு அன்பு கடல். அன்பு ஈனும் குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் என்பது என்னன்னா, அன்பு ஈனும் குளவி அருள். யாருக்கு யார் குழந்தை? அன்பு அப்படிங்கிற தாய்க்கு அருள் என்பது குழந்தைன்னு சொல்றாங்க. அன்பு என்ற தாய்க்கு அருள் என்பது குழந்தை. அப்போ இப்ப அன்பு கடல்னு யார சொல்றாங்க? அன்பு கடல்னு நாவுக்கரச பெருமான் சொல்றாங்க. அருள் கடல்னு யார சொல்றாங்க? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா யாருதான் தாய்? திருநாவுக்கரசர் தான். அன்பு கடலுக்கு சொந்தக்காரரான திருநாவுக்கரசர் தான் தாய். அதனுடைய குளவி என்று சொல்லுகின்ற அருட்கடலுக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஞானசம்பந்தர் பெருமான் தான் அவர் குளவினா குழந்தை. ஆக இருவருமே பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இது பண்றாங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், இதான் அந்த பாடல் நம்ம பார்த்தது. பண்பையில் வண்டரை சோலை சூழும் காளி பரமர் திரு கோபுரத்தை பணிந்துள் புக்கு விண்பனிய ஓங்கும் பெர் விமானம் தன்னை வளம் கொண்டு தொழுது விழுந்தெழுந்த எல்லை சண்பை வரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானை நீ பாடீர் என கண்பையிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலைபயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. அவர்கள் வந்து
உங்க உங்க தம்புரான நீங்களே பாடுங்க அப்படின்னு அந்த ஊருக்கான பெருமையை ஐயா நம்முடைய பெரியார் சம்பந்தர் சொல்ல திருநாவுக்கரசர் வந்து இந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு அத சொல்றாங்க. இதுவும் பார்த்துட்டோம் ஏற்கனவே. இதுல வந்து 4வது பதிகம் இந்த பாட்டு. பெரிய பெருமாட்டியின் தோணி மீது பேணி வீற்றருளும் பிரான் முன் நின்று பரிவு செந்தமிழ் மாலை பத்தியோடும் பார்க்கொண்டு மூடியனும் பதிகம் போற்றி அரிய வகை புறம்போந்து பிள்ளையாத்தம் திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து மருவிய நன்புரு கேண்மையற்ற நாள் போல் வளர்ந்தோங்க உடன்பல நாள் வைகும் நாளில். அதாவது அந்த திருத்தோணிபுரத்துல இருக்கக்கூடிய அன்னை பிராட்டியை வணங்கி அங்கேயே பல காலம் இருக்கிறாங்க, பல பாடல்கள் பாடுறாங்க. அந்த இறைவனுக்கு முன்னாடி பாடிய பாடல் வந்து திருமுறை 4ஆம் திருமுறையில 82வது பாடல். அதாவது எடுக்க முடியுமா? 4ஆம் திருமுறை 82வது பாடல். என்ன பாடல் அது? சைவம். நான்காம் திருமுறை 82வது பாடல். ஐயா பார்க்கொண்டு மூடி அப்படிங்களா? எனக்கு இன்னும் வரல. சரிங்க சுவாமி, அந்த பாடல் மட்டும் என்ன ராகம் பாடுறீங்களா? நடராஜனைய பாடிட்டு இருங்க, பாட முடியுங்களா சுவாமி? 82 பாடுறங்க ஐயா. பார்க்கொண்டு மூடி அப்படின்ற பதிக்கங்க ஐயா. அது என்ன 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 திருப்பதிகம்? என்ன? கழுமலம். கழுமலத்துல பாடணும். என்ன ராகம் சாமி? இது கொல்லிப்பன். பாடுங்க பாடுங்க ஐயா, பாடுங்க. ஒரு நிமிஷம். பார்க்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் 4-5 புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் கால் கொண்ட வன்கை சடை விரித்தாடும் கழுமலவர்க்கு ஆலன்றி மற்றும் உண்டோ அந்தன் ஆழி அகலிடமே. திருச்சிற்றம்பலம். உள்ள பாடுறதுங்களா ஐயா? இல்ல, ஒரு பாடல் தாங்கய்யா. ஐயா வருவாரு. சரிங்க சரி ஐயா. நிறைவு பாடலும் பாடுங்க, நிறைவு பாடலும் பாடுங்க. கரையார் கடல் சூழ் இலங்கையர் கோன்றன் முடி சிதற தொலையா மலரடி ஊன்றலும் உள்ளம் விதிர் விதிர்த்து தலையாய் கிடந்துயர்ந்தான்றன் கழுமலம் காண்பதற்கே அலையா பரிசிவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. அலையா பரிசிவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த பாடல்ல அந்த திருக்கடுமலத்துல சுவாமி வந்து பாடல் நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் பாடல் பாடினாரு அப்படின்னு அந்த செய்தியை நமக்கு இங்க சொல்றாங்க. அதை தொடர்ந்து அடுத்த பாடல் அத்தன்மையினில் அரசும் 188வது பதிகம். தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? தெரியுது. அத்தன்மையினில் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சி அளவிலாத சித்த நெகிழ்ச்சியினோடு செல்லும் நாளில் திருநாவுக்கரசர் திருவுள்ளம் தன்னில் மைத்தளையும் மணிமிரற்றார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற மெய்த்தெழுந்த பெருங்காதல் பிள்ளையாருக்கு விளம்புதலும் அவரும் அதுமேவி நேர்வார். இப்ப என்ன சொல்றார் சாமி?
இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பிள்ளையார் ஆழிப்பிள்ளையார் பதிகத்தை தெரியும். அவங்க வந்து அவர் வந்து அந்த திருமறைக்காடு கோவில வந்து திறக்க வச்சது, 2 பேரும் சேர்ந்து பாடி திறந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தலம் நம்ம இந்த மாதிரி 2 பேரும் பல தலங்கள்ல அந்த காசு வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பாடல் அது வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து திருவேலிமலையில உள்ள பஞ்சம் போக்கியது அப்படின்னு பல இடங்கள்ல 2 பேரும் சேர்ந்து பல பணிகள் செய்யறாங்க. ஆனா நாவுக்கரசு நாயனாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய இடங்கள் இருக்கு, நிறைய செல்ல வேண்டிய இடங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பாக்குறத விட 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் நம்ம வந்து பல பதிகங்கள் பல இடங்கள்ல பார்த்தாதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பெருமான் மேல இருக்கக்கூடிய எண்ணமும் சைவ அந்த சமயமும் பெருகும். சமணம் தலை தோங்கி இருக்கு, அதனால இது பத்தாது. அதனால நாம 2 பேரும் ஒன்னா இருக்க வேணாம், நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு எல்லாரும் தனித்தனியா போய் பல பதிகங்களை போய் பாடலாமா அப்படின்னு யாருக்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு, நம்மளுடைய சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. ஆனா எப்படி எங்க விடை பெறாங்க அப்படின்னா, திருமறைக்காடு முடிச்ச உடனேவே இவருக்கு அழைப்பு வருது. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கும் அழைப்பு வருது. எங்க குலச்சிறையாட்ட இருந்து அழைப்பு எங்க பாண்டியம்பதியில போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சமண சமயத்தை வீழ்த்தி சைவத்தை நிலைநிறுத்தணும்ன்ற செய்தியும் வருது. அதனால அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே சமண சமயத்துல இருக்காரு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாமி சொல்றாரு, இல்ல நம்ம 2 பேரும் தனித்தனியா போய் பல இடங்கள்ல போய் நம்ம பாடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்மளுடைய ஆளுடை பிள்ளையாரும் தாய் சொல்லை தட்டக்கூடாது இல்லையா, அது போல தாயாக விளங்கக்கூடிய நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய அந்த விஷயத்தை தட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் வந்து சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே தனித்தனியாக பல இடங்கள் சென்று செய்யறாங்க. ஏன் தனித்தனியா போறாங்கன்னா, காரணம் சைவ சமயத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா வேற வழி இல்லை, நிறைய இடங்களை போய் பார்க்கணும். நாமளும் அப்படிதான் சைவ சமயத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நாமளும் பல இடங்களுக்கு போறோம். எல்லாரும் நான் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாரும் கோவில்ல நம்ம திரு அஞ்சைக்களம் போய் எல்லா அடியார்களும் வழிபாடு செய்தது, அந்த காட்சி, அந்த கடற்கரையில லிங்கம் ஸ்தாபித்து அடியார்கள் எல்லாம் வணங்குனது, அடியார்கள் எல்லாம் ரொம்ப ஆடி பாடி மகிழ்ந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது சைவ சமயம் நாளுக்கு நாள் தலை தோங்கி கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறதுதான் ரொம்ப பெருசா தெரியுது. ஆனாலும் ஒரே ஒரு சின்ன விஷயம், சமயம் பெருசாகுது, சமயத்தினுடைய சாரம் பெருசாகுதா அப்படிங்கிறதுதான் கேள்வி. எல்லாரும் சமயம் வந்து பெருசாகிட்டே இருக்கு, நிறைய பேர் சைவ சமயம் இருக்காங்க, ஆனா சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகளை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா சமயம் பெருசாகி எந்த பயனும் இல்லை. எல்லாரும் வந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம்தான். நம்மளுடைய சைவ சமயத்துல நிறைய பேர், ஆனா அந்த நிறைய பேர் வரணுங்கிற நோக்கம் உண்மை சிவத்தை புரிந்து உண்மை பாதையில போகணும்ன்றதுதான். ஆனா பரவாயில்ல, முன்னாடிக்கு என்ன ஆகுது, எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஐயா சும்மா இருங்க, நீங்க சாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் உண்மை செய்வோம் சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி யாரும் வரவிடாமாக்கிறாதீங்க, அது இப்பதான் வர்றாங்க, வரட்டும் இப்பதான் வர்றவங்க வரட்டும். ஆனா சைவ சமயத்திலேயே ஊறி திளைத்த 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உடைய அடியவர்களும் என்ன பண்றாங்கன்னா, கேளிக்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கேளிக்கை போய் நல்லா என்டர்டைன் பண்ணணும், வைக்கணும். சிவ வழிபாட்டுடைய தாற்பயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும். எதுக்காக நம்ம சிவத்தை வழிபாடு செய்யறோம், இது வழிபாடு செய்வதனால நம்முடைய ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அது, இதெல்லாம் சொல்லி நம்மளுடைய மனமானது பக்குவப்படாத வரைக்கும் சைவம் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அதனுடைய வீரியம் ஜீரோவா இருந்ததுன்னா அது எந்த பலனையும் தராது. ஆனா மகிழ்ச்சி, நிறைய பேரு சைவத்துக்குள்ள வராங்க. ஆனா இன்னும் அந்த மனமாற்றம் என்பது கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் நேர்ல போய் பார்க்கல. ஆனா தூரமா பாக்குறப்ப ஒரு அளவுக்கு தெரியுது. அதுல கலந்து கொண்ட அடியவர்கள் தான் சொல்லணும். நடராஜன் ஐயா, உங்களுடைய ஐயாலாம் போனாங்க, சாருமதி அம்மா போனாங்க, நான் பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தது. அம்மாவும் உஷாமாவும் சேர்ந்து போட்டோ போட்டிருந்தாங்க, மாமியார் மருமகள் 2 பேரும், எவ்வளவு கண்கொள்ளா காட்சி. சாருமதி அம்மா வந்து உங்களுடைய கருத்து ஜென்ரலா, அதாவது அடியார்கள் எப்படி இருந்தாங்கன்னு திரு அஞ்சை களத்துல உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு சின்ன விஷயத்தை பதிவு செய்யலாம், என்ன பேசலாம். ஐயா சிவாய் நம்ம திருச்சிட்டு வீடியோ ஆன் பண்ணி பேசலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா பேசலாம், இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை. ஐயா ஒண்ணும் இல்லைங்க, நேரா போனதும் சாயந்தரம் போய் அபிஷேகம் பார்த்தோம் ஐயா. சுந்தரர் பெருமானுக்கும் சேரமான் பெருமானுக்கும் விக்கிரகம் வச்ச அபிஷேகம் பார்த்தோங்க ஐயா. ஃபுல்லா வந்து அந்த திருமுறை அஞ்சைய களத்தோட அந்த பதிகம் தாங்க ஐயா பாடுது.
அந்த பாடலே வந்து எல்லாரும் பாடினாங்க. அதுவே வந்து மனசு ரொம்ப உருகுற மாதிரி இருந்தது. அந்த மனசு உருகுறதோட சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி அந்த அபிஷேக காட்சி வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணுக்கும் அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே தெய்வீக இதுவா இருந்ததுங்க ஐயா. அந்த சாம்பிராணி போட்டு அந்த சாம்பிராணி புகையும் அவரும் வர்றது வந்து அந்த வெள்ளை யானையில போற மாதிரியே அந்த நீங்க நம்ம வகுப்புல எல்லாரும் சொன்னதை கேட்டு கேட்டு எனக்கு வந்து அந்த நினைவு தாங்க ஐயா. அதை சுத்தி ஃபுல்லா எனக்கு பார்க்கும்போது இது நான் அவங்க சொல்லபடி நான் கேட்டேன், இவங்க சொல்லி நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் வந்து நல்லா இருந்ததுங்க ஐயா. இது கேட்டுட்டு போய் அங்க பார்த்ததுனால அந்த அனுபவம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருந்தது. அப்புறம் வந்து அங்க சாமி வரும்போதுங்க ஐயா, அத்தனை அடியாரும் வந்து அந்த கைலாய வாத்தியத்தோட வந்து அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கோட அந்த பதிகங்கள் பாடும்போது மனசுக்கு வந்து அப்படியே உருகுற மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு மாதிரி சிலுத்துது. கண்ணுல வந்து ஆரூரா வா வான்னு சொல்லும் போது நாங்க வந்து திருவாரூர் கேரளால போய் அங்க நின்னுட்டு ஆரூரா வா வான்னு எல்லாரும் கத்துனாங்க. சாமி உள்ள வரும்போது அந்த டைம் வந்து அப்படியே கண்ணுல தண்ணி அப்படியே தண்ணி வந்துருச்சு. எங்க இருந்து எங்க வந்து போன வருஷம் பிரேமாமாவால நாங்க அந்த பதிகம் ஃபுல்லா இடத்த விட்டு எந்திரிக்காம அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் ஃபுல்லா படிச்சோங்க ஐயா. இந்த வருஷம் வந்து எனக்கு அங்க போன வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. சாமி பார்த்த வாய்ப்பு கிடைச்சது. அதை விட என்னங்க ஐயா, நீங்க அன்னம்பாளிப்பு சொன்னீங்கல்லங்க ஐயா, அதுதாங்க ஐயா. அங்க வாசல்ல போனதும் அத்தனை அடியாருக்கும் அன்னம்பாளிப்பு. வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு. யாருக்கு அதுவும் ரொம்ப அன்பா வெயிட் பண்ணுங்க, இட்லி கொண்டு வந்துடுறோம், கொஞ்ச நேரம் இருங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யாரையும் வந்து யாருமே வந்து இது பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் லைன்ல கூப்பிட்டு அமைதியா அழைச்சிட்டு போய் வயசானவங்க எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா இடத்துலயும் சாப்பாடு போட்டாங்க. அதுவும் தங்கறதுக்கும் இடம் எல்லாம் இருந்ததுங்க ஐயா. அங்க ஃபுல்லா தங்கறதுக்கும் இடம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த அனுபவம் வந்து நான் சும்மா இங்கெல்லாம் என் வகுப்புக்கெல்லாம் வராம நீங்கெல்லாம் குருவெல்லாம் சொல்லாம நான் கேட்காம போயிருந்தேன்னா எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து நான் வந்து உணர்ந்திருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருந்ததுங்க ஐயா. அந்த சாமி வரும்போதுதான் எனக்கு உடம்புல சிலுத்துருச்சு. அந்த கைலாய வாத்தியத்தோட அந்த சாமி வரும்போது ஆரூரா வா வான்னு கத்தும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சேரமான் பெருமானும் அவங்களும் அப்படியே கொண்டு வரும்போது சாம்பிராணி புகை போட்டு உண்மையாலுமே கைலாயத்துக்கு போற மாதிரி ஒரு அனுபவம் வந்து கிடைச்சது. சிவாய நமக்கு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. சாருமதி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா எனக்கு நினைச்சேன் உண்மையிலேயே இந்த உருக்கம் தான் சைவத்தினுடைய ஆணிவேர். அது கிடைச்சிருக்கின்றப்போ சைவம் நல்ல தலைத்திருக்கின்றத அடிய நீங்க இருந்தபடியே உணர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சைவத்துல உண்மையிலேயே சாருமதி அம்மா அவங்க சொல்றப்போ அடியார்களுக்கு அன்பு செய்யறதும், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதும், திருமுறை பாடுவதும், பெருமானோடு கலந்து நிற்பதும், கண்ணீர் கரைந்து செல்வதும் அந்த ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா சைவம் மிக பெரிய அளவுல உயர்ந்தும் ரொம்ப அழகுல பெரிதும் இருக்கின்றது. இந்த மாதிரி பெருக்கம் ஏற்படணும்ன்றதுக்காகத்தான் நம்முடைய ஆளுடை பிள்ளையாரும் ஞான சம்பந்தரும் தனித்தனியா போகலான்னு சொன்னதுக்கு ஞான சம்பந்தரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இதுல இவர்கள் சேர்ந்து பாடின இந்த பதிகம்க்கு அப்புறம் இருவரும் அப்பர் பாடிய பிற பதிகங்கள் படையார் மழு அப்படிங்கிற பதிகம் எங்க இருக்கு? திருவிருத்தம். அடுத்து 83வது பதிகம் தான் படையார் மழு ஒன்று பற்றிய கையன். ஆமா 83வது பதிகம் தான். ஆமா அடுத்த பதியம். ஆனா ஒரே ஒரு பாடல் மட்டும் தாங்க ஐயா இருக்கு. அது ஒரு பாடல் தானா சாமி? ஆமா ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கு. பாடுங்கம்மா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். கழுமலம் திருவிருத்தம். நாவுக்கரசர் சுவாமிகள் அருளியது. படையார் மழு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடு நெடி மாடங்கள் ஓங்கும் கழுமளமாம் மடைவாய் குறுகின பாலை விரிதொரும் மண்டினங்கள் பெடைவாய் மது உண்டு பேராதிருக்கும் பெரும்பதியே. திருச்சிற்றம்பலம். அது ஒண்ணு மட்டும் தாங்க இருக்கு. நமச்சிவாயம். சரிங்க சாமி. அடுத்தபடியா ஒரு பதிகம் போட்டிருக்காங்க. அது இன்னொரு பதிகம். அதாவது 5ஆம் திருமுறை 45வது பதிகம். 5ஆம் திருமுறை 45வது பதிகம். 5ஆம் திருமுறை திருத்தோணிபுரம். ஆமா 45வது பதிகம். ஆமாங்க ஐயா இருக்கு. திருத்தோணிபுரம் பாடலாமாங்க ஐயா? பாடலாம். வேற யாரும் பாடுறாங்களா? அம்மா அவங்க நம்ம ஐயா அம்மா இருக்காங்களா? நம்ம பிரேமாமா இருக்காங்களா சாமி? அதை எடுக்கிறேங்கய்யா. அதை எடுத்துட்டேங்கய்யா. 45 தானே ஐயா சொன்னீங்க? 45 மாதி என்று மனை. அதை எடுத்துட்டேங்கய்யா.
திருக்குறுந்தொகை. ஐயா 45ன்றீங்க, திரு கை சினம்னு வருது. இல்லக்கா, தோணிபுரம்க்கா. 5ஆம் திருமுறை சாமி. 5ஆம் திருமுறை 45வது பதிகம் திரு தோணிபுரம். சரி சரி. 45. சரி எடுத்துட்டேன். 44 திரு திரு தோணிபுரம். திரு குறுந்தொகை. மாத்தியன்று மனைக்கிறை என்ற கால் நீதி தான் சொல்ல நீ எனக்கார் என்னும் ஜோதியார் தரு தோணி புறவர்க்கு தாதியா அவன் நான் என்னும் என் தையலே. அதாவது சிவபெருமானுக்கு தாதி, அவனுக்கு அடிமையாவது யார் என்று சொன்ன உடனே அது நான் தான் என்று சொல்றாளா ஒரு பையன். பையன்னா பெண்ணு. யார் அந்த பெண்ணு? அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தி தான் சிவபெருமானுக்கு நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடியுது. 189வது பதிகம். ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்று வெஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார் அவரும் விடை கொண்டிப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பொறியலூர் முன்கூர் நீடூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகையன் அணிப்பள்ளி முதலான நன்னி கண்ணுதலால் கடல் தொழுது வணங்கி செல்வார். திருநாவுக்கரசர் கொண்டவர் கோலக்கால இருந்து 2 பேர் விடை பெற்றுக்கிட்டாங்க. திருக்கோலக்கால 2 பேரும் விடை பெற்றுக்கிட்டாங்க. விடை பெற்றதுக்கு அப்புறம் நம்முடைய சுவாமி என்ன பண்றாரு, பல பதிகங்கள் போறாரு. திருக்கருப்பொறியலூர், திருப்புன்கூர், திருநூடூர், திருக்குறுக்கை வீரட்டம், திருநின்றியூர், காணும் தகையுடைய திருநனிப்பள்ளி, இது எல்லாமே சுவாமி போய் தனியா போய் பாடுறாரு. மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமானுக்கு நிறைய பேரோட இருந்தா பிடிக்காது, தனியா தான் போய் கும்பிடுவார் சாமி. நீங்க பாத்தீங்கன்னா 1000 பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒரு தடவை ஆன் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாருடைய திருமுக தரிசனமும் நான் பார்த்துருக்கேன். நினைச்சாங்க ஒரு முறை உங்களுக்கு தெரியுதாங்களா, எனக்கு பிரேமாமா தெரினாங்க நினைச்சோம். சொல்றேன், பாரதி அம்மா, மாலத்தி அம்மா, முத்துலட்சுமி அம்மா, அம்மா கலைமாலி அம்மா, லதா சண்முகம் அம்மா, அப்புறம் கோலமால் அம்மா, புவனேஸ்வரி அம்மா, வேலம்மாள் அம்மா, செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, சாந்தா அம்மா, பத்மா அம்மா, இவங்க எல்லாம் தர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தனியா தான் போவார். இது எப்படி உனக்கு தெரியும் நீங்க கேட்கலாம்ல. டேய், அவ தனியா கூடாது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, திங்களூருக்கு போறாரு நம்ம சாமி. திங்களூருக்கு போறாரு. திங்களூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடியே சாமி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் இல்லையா. நம்ம திங்களூர்ல அப்பூதியடிகள் பார்க்க போறப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாமி எல்லாரோடையும் போகல, படைசூழ போயிருந்தா என்ன தெரிஞ்சிருக்கும். அவர்தான் நாவுக்கரசு பெருமான் தெரிஞ்சிருக்கும்ல. சாமி எல்லாரோடையும் சேர்ந்து போனார்னா நாவுக்கரசு பெருமான் வர்றாருன்ற செய்தி தெரிஞ்சு திங்களூருக்கு வந்துட்டு இருக்காருன்னா, நம்ம அப்பூதியடிகள் சும்மா இருப்பாரு, திடீர்னு ஓடி போய் சாமி காலில் விழுந்திருப்பார் இல்லையா. அவர் என்ன பண்றாரு, யாரு பின்தொடர்ந்தாலும் என்ன பின்தொடராதீங்க, ஆளுடைய பிள்ளைய பின்தொடருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த பக்கம் டைரக்ட் பண்ணி விட்டு இவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே தனியா யாருக்கும் தெரியாம கமுக்கமா வந்துருவா. அப்படி அவர் வர்றாருன்றது கூட தெரியாது. யாரு நாவுக்கரசு பெருமான் வர்றாருன்றது கூட தெரியாது. அவர் கமுக்கமா போக கமுக்கமா வர தனியா போயிட்டு, என்ன நினைச்சு பாருங்களேன், நிறைய பேர் இருந்தாலும் என்ன ஆகும், எல்லாரும் கோயிலுக்கு தான் போவோம், எல்லாரும் சேர்ந்து நல்லதுதான். எல்லாரும் கோயிலுக்கு போறப்ப என்ன ஆகும், எனக்கு பசிக்குது டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு அம்மா சொல்ல, சரி பஜ்ஜி சாப்பிடலாமா வடை சாப்பிடலாமா, இன்னொரு அம்மா இந்த வடை இங்க நல்லா இருக்காது அந்த அங்கதான் நல்லா இருக்கும் சொல்ல, நல்லதுதான், அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு இதெல்லாம் செய்யும். ஆனா என்ன ஆகும், கவனம் சதறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு போய் பர்ச்சேஸ் போறப்ப ரொம்ப ஒருத்தவங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த ஹோட்டல் போலாமா அந்த ஹோட்டல் போலாமா, அந்த இடமே எப்படி ஆயிடும், சிவசிந்தனையில இருந்து கொஞ்சம் டிவேட் ஆகும். அந்த மாதிரி எல்லாரு கூடயும் போறது நல்லதுதான். ஆனா நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணுவாரு, 24 மணி நேரமும் சிவனோட சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாதுன்னு, யார் பின்தொடர்ந்தாலும் என்ன பின்தொடராதீங்கன்னு அவங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்ன பண்ணுவாராம், இங்க வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்ட்டு அவர் சாப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க. அவர் எங்க போறாருன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எந்த தளத்துக்கு போறாரு எங்க போறாரு யாருக்கும் எதுவுமே சொல்லாம போயிட்டே இருப்பார். அப்படித்தான் திங்களூருக்கும் சாமி போனார்.
திங்களூருக்கு சாமி போறப்போ யாருமே கூட இல்ல. எங்க பார்த்தாலும் நாவுக்கரசருடைய பேர் இருக்கு. யாரு பாது கேட்டான்னு கேட்டா அப்புதடிகளை போய் பார்க்க போறவரு, ஏன்பா உன் பேரை வைக்காம போயும் அவர் பேரை வச்சிருக்கேப்பா, அது நல்லாவாப்பா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே பிடிச்ச அந்த வாங்குறாரு. என்ன இப்படி பேசுற, திருநாவுக்கரசருக்கு யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய தெரியுமா, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் சொல்றாரு, அப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, நீங்க தேர்ந்த திருநாவுக்கரசர் நான் தான் அப்படின்றாரு. அவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் திருவடி வீழ்த்து வழங்குறாங்க. அதுக்கு அடுத்த உள்ள விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ தன்னை எந்த இடத்துலயும் வெளிப்படுத்திக் கொள்ளாதவர் யாரு, நாவுக்கரசர். எந்த இடத்துலயும் அதே மாதிரி தனியா தான் போவார். எங்க போனாலும் நம்மளுடைய திருப்புவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்புவனம் மதுரை பக்கத்துல கூடிய திருப்புவனத்துக்கு போறாரு, யாருமே இல்ல. ஆத்த கடந்து போறாரு, மத்தியானம் நடுநிசையில அங்க பூசை. அங்க பூசை சத்தம் கோயில் மணி கேக்குது. அந்த உச்சிகால பூசை கோயில் மணி கேக்குது. எப்படியாவது சாமியை பார்த்துடலாம்னு நம்மள மாதிரி வேகமா ஓடாரு. பார்த்தா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த மண்ணா இருக்குல்ல, மண்ணா இருக்கும் அந்த ஏரியா. இன்னும் போனீங்கன்னா கூட அந்த ஃபுல்லா மண்ணா இருக்கும். மண்ணுல காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆன உடனே சாமி சொல்றா, பார்த்து யாரு, நம்மளுடைய அங்க உள்ள இருக்கக்கூடிய பூவனநாதர் சொல்றாரா, பார்த்து அப்படின்றாராம். இவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்து இங்கேயே வந்துட்டியாப்பா, என்னப்பா உன் குரல் கேக்குது, என்னப்பா வரும்னு அப்படியே தோன்றுதான். அந்த சடையும் அவருடைய அந்த பிறையும் அவருடைய அந்த முக வடிவழகும் தோன்றிக்கிட்டே மெதுமெதுவா எப்படி நிலா தோன்றுவது போல தோன்றுதான். அங்க நின்ன வடி வேலும் திரிசூலம் தோன்றும் அப்படின்ற அந்த பதிகத்தை அங்க நின்ன இடத்துலன்னே பாட்டோம். இன்னும் சொல்லும் போது அரியனுக்கு அப்படியே மயிர்கூச்சல். யாருமே கூட இல்லாம தனிமையிலேயே போய் அந்த தனிமையிலேயே இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னுவாங்க. ஏகாந்தம்னா தனிமைதான் இனிதுன்றாங்க. ஆனா தனிமை எப்படி இருக்கணும், எல்லாரும் இருந்து தனிமையா இருக்கணும். யாருமே இல்லாம தனிமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் எப்படி போறாருன்னா எல்லா இடத்தையும் தனியா போறாரு. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார் அப்படிங்கறதான் நம்ம இங்க பாக்குறோம். ஒரு நிமிஷம். இப்பதாங்க போயிட்டு வந்தோம். வரக்குள்ள அது சைட்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, நிறைய மணற்பாங்க அந்த ரோடு எல்லாம் ஃபுல்லா ஆற்றங்கரையா இருக்கும். பாத்தீங்களா சாமி? அருமையா பாத்துட்டு வந்தாங்க. எல்லாமே அந்த வழியில பார்த்து வந்தோம். சரி. அம்மா திருவடி வணக்கங்கம்மா. நீங்க போயிட்டு வந்த நிகழ்வை இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேங்கம்மா. ஐயா முடிச்ச பிறகு நம்ம கிளாஸ்ல எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கம்மா. அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சுக்கிறோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சரி. ஆக அவர் எங்க போனார் அப்படின்னா, நீண்ட கருப்பரியலூர், புன்கூர், நீடூர், திருக்குறுக்கை, திருநின்றியூர், அப்ப நனிப்பள்ளி, இது எல்லா இடத்துக்கும் சாமி போய் அங்க வழிபாடு செய்யறாரு. இதுல என்னென்ன பாடல் இருக்கு அப்படின்னா, திருநீடூர்ல ஆறாம் திருமுறை பாடல், ஆறாம் திருமுறை எடுக்கணுமா, பாடல் எண் 11. திருக்குன்கூர் தாண்டவம் தானே சாமி. பிறவாதே தோன்றிய பிம்மன் தன்னை பேனாதர் அவர் தம்மை பேனாதானை துறவாத கட்டறுத்த சோதியானை தூணறிக்கு தூணறிகாய் நின்ற தன்மை திறமாய எத்திசையும் தானே ஆகி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமாமொழியானை நீடூரானை நீதானே என்னே நான் நினையாவாரே நீதானே என்ன என் நினையாவாரே அப்படின்ற திருத்தாண்டகம் பாடுறாரு. அதை தொடர்ந்து நான்காவது திருமுறை 49வது பாடல் பாடலாம் யாராவது. 4வது திருமுறை 49வது பாடல். அடுத்து 4ஆம் திருமுறை 50வது பாடல். யாராவது ரெடியா இருங்க. நெடியமான், இது ஆதியர் பிரமனார் அப்படின்ற பாடல் பாடலாம். 4ஆம் திருமுறை 49வது பாடல். சிவாய் அடியன் எடுத்திருக்கேங்க, பாடலாமா? பாடுங்க. திருக்குறுக்கை 49வது பதிகம். திருக்குறுக்கை திருநேரிசை. சிவாய் நம. ஆதியர் பிரமானார்தாம் அர்ச்சித்தார் அடியினை கீழ் ஓதிய வேதனாவர் உணருமாறுணரலுற்றார் சோதியுச்சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பு கோதி வண்டரையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். பாடல் பாடங்கய்யா.
50வது பாடல் இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு. 50வது பாடல் வேற யாராவது வாய்ப்பு. 50வது பாடல் என்ன பாடல் அப்படின்னா அது திருநேரிசை. திருநேரிசையில ரெண்டுமே ஒரே தலைப்பு தாங்க ஐயா. திருக்குறுகை திருநேரிசை 49 50. ஆமா ஆமா 50வது பாடல் இன்னொருத்தவங்க பாடலாம். நம்ம பாடுங்க, யாராவது வாய்ப்பு இருக்கிறவங்க பாடுங்க சுவாமி. யாராவது வாய்ப்பு இருக்குங்களா? பாடட்டுங்களா ஐயா? ஐயா பாடுங்க 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 பாடுங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நெடியமால் பிரமனோடு நீரெனும் பிழையங்கொள்ள அடியோடு முடியும் அருச்சுனர்க்கு அம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடி நெடும் தேர் கொடுத்தார் உருக்கை வீரட்டானரே. ஆத்தமாம் அயனும் மாலும் அன்றி மற்றொழிந்த தேவர் சோத்தம் எம் பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்ல தீர்த்தமாம் மட்டமீ முன் சீருடை எழுநாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. 2 பாடல்கள் தாங்க நமக்கு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. ஆமா 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 2 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து 5ஆம் திருமுறை 23வது பதிகம். அது வந்து எந்த தலம்னா திருநின்றியூர் அப்படிங்கிற தலம். திருநின்றியூர் அப்படிங்கிற தலம். அதுல கொடுங்கன் வெண்டலை அப்படின்ற அந்த பாடல் யாராவது பாடலாம். கொடுங்கன் வெண்டலை அப்படின்னு திருநின்றியூர். எத்தனாவது பதிகங்க? 23 சாமி. 5ஆம் திருமுறை 23. அன்னம்பாளிக்கு மகிமாரி கொடுங்க. திருநின்றியூர். திருநின்றியூர். ஆமாங்க, எடுத்துட்டேங்களா? சிவாய் குறுந்தொகை தாங்கய்யா. திருக்குறுந்தொகை. கொடுங்கண் வெண்தலை கொண்டு கூரை விலை படுங்கண் உண்டிலராய் படி தேர்ந்து உண்பர் நெடுங்கண் மங்கையர் ஆட்டைய நின்றியூர் கடுங்கை உதைத்திட்ட கருத்தரே. கடுங்கை கூற்றுதைத்திட்ட கருத்தரே. திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியா 4ஆம் திருமுறை 70வது பதிகம். அது எங்க அப்படின்னா திருநனிப்பள்ளி. 4ஆம் திருமுறை 70வது பதிகம். இது எப்படி எனக்கு வந்து பன்வரிசையில தான் இருக்கு. எப்படி எடுக்கிறது? திருநனிப்பள்ளி. அதுவும் நேரிசை தாங்க ஐயா. நேரிசை தானா? நல்ல சிறப்பு. 4ஆம் திருமுறையில எத்தனாவது பதிகங்கயா? 4ஆம் 70வது பதிகம் சாமி. 70வது திருநனிப்பள்ளி. மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானே சோதியை ஆதரித்து ஒற்றுணந்துருகி ஊறி உள்கசி உடையவர்க்கு நற்றுணையாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே. மகிழ்ச்சி. அது பாடல் முடிஞ்சதுக்கு நனிப்பள்ளி முடிஞ்சிச்சா? அடுத்து திருக்குறுக்கா. அது வந்து 5வது திருமுறை 75வது பதிகம். 5ஆம் திருமுறை 75வது பதிகம். 5ஆம் திருமுறை 75. மற்ற அடியார்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். மற்ற அடியார்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். மற்ற அடியார்களுக்கும் பாடுங்க சுவாமி, பாடுங்க. மற்ற அடியார்களுக்கும் 75வது பாடிக்க முடியாது, வாசிக்கவாவது செய்யுங்க. திருக்குறக்குக்கா குறுந்தொகை தானங்க ஐயா? ஆமா ஆமா திருக்குறக்குக்கா. நான் பாடட்டுமாயா? நான் பாடட்டுங்களா? மர கொக்காமென வாய் விட்டளரீர் சர குக்காவி திரிந்துயராதுகார் பரக்கும் காவிரி
நீரலை குங்கரை குறுக்கு காவடையார் கெடும் குற்றமே. ஃபுல்லா பாடிட்டோங்களா அப்படியே? போடுங்கம்மா, நிறைய பாடல் இருக்கு. அடுத்த பாடல் வாய்ப்பு என்னன்னா, அடுத்த பாடலுக்கான வாய்ப்பு வந்து 6ஆம் திருமுறை 54 தாண்டகம். 6ஆம் திருமுறை 54வது பதிகம். 6ஆம் திருமுறை வேற அடியார்கள் பாடலாம். 6ஆம் திருமுறை திருவேலிமிழலை தானங்க ஐயா? 54வது பதிகம் வந்து திருவேலிமிழலை. நான் படிக்கட்டுமா? 53. படிக்கிறேங்க. ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியோடு முடியன் மாலறியா வண்ணம் நீண்டானே நெடுங்கால மாநகரான் தன்னை நேமிவான் படையால் நீலாறுவோனாக ஈண்டானை கேதாரம் மேவினானை கேடிலியை கிளர் பொறிவாளாரோடு அன்பு பூண்டானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். அடுத்து பல பாடல்கள். 4ஆம் திருமுறை 65. 4ஆம் திருமுறை திருநேரிசை தான். 4ஆம் திருமுறை 65. இன்னும் 3 பாடல் இருக்கு. பாட்டு பார்த்தாதான் இந்த அவர் பாடின பாடல். திருச்சாய்க்காடு. அடியார்களுக்கு வாய்ப்பு, மற்ற அடியார்கள் பாடலாம். யாராவது அடியார்கள் முயற்சி செய்யலாம். வாசிக்க கூட செய்யலாம். நீங்க முடியலன்னா வாசிக்க கூட செய்யலாம். யார பாடுறீங்களா இல்லன்னா அடியன் பாட்டுமா? பாடுங்கம்மா, பாடுங்க. வாசிக்கட்டுமாமா? பாடுங்கம்மா, பாடுங்க சுவாமி. ஐயா வாசிக்கிறேங்க ஐயா. வாசிங்க. மலர்கள் தூவி தொழுது தெழுமாற் கண்டேயன் வீடு நாளுனர்க்கென்று மெய்கொள்வான் வந்த காலன் பாடுதான் செழுமஞ்சி பாதமே சரணமென்ன சாடினார் காலன் மால சாய்க்காடு மேவினாரே. திருச்சாய்க்காடு. எத்தனை அழகு. அடுத்து 6ஆம் திருமுறை 82வது பதிகம் பிரேமாமா பாடு. திருத்தாண்டகம். 6ஆம் திருமுறை 82வது பதிகம் திருவளம்புரம் பேசணும்ல, அடியும் பேசுறேன். 82 தானங்கய்யா? ஆமா, 6ஆம் திருமுறை 82 திருச்சாய்க்காடு தாங்கய்யா வருது. திருச்சாய்க்காடு வருது. ஆமாங்கய்யா, 82 திருச்சாய்க்காடு. வானத்தில மதியும் பாம்பும் தம்மில், அந்த பாட்டு தானங்கய்யா வருது. ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன் சாமி. 82 திருச்சாய்க்காடு. வானத்திலமதியும் கரெக்ட் தான். வானத்திலமதியும். ஆமாங்கய்யா. வானத்தில மதியும் பாம்பும் தம்மில் வளர் சடமில்லாதிருப்ப வைத்தார் போலும் தேனை திளை துண்டு வண்டு பாடும் தில்லை நடமாடும் தேவர் போலும் ஞானத்தின் பொன் சுடராய் நின்றார் போலும் நன்மையும் தீமையும் ஆனார் போலும் தேனுத்தடியார் இனியார் போலும் திருசாய்க்காட்டினி இனிதுரையும் செல்வர்தாமே. திருசாய்க்காட்டினிதுரையும் செல்வர்தாமே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 4ஆம் திருமுறை 55வது பதிகம். அம்மா தானா அம்மா பாடுங்க சாமி. 4ஆம் திருமுறை 55வது பதிகம் திருவளம்புரம். நாங்க படிங்க. தொண்டுரை தேஞ்சோர் தம் செண்டடி விழுங்காலை தொண்டுரை கண்டார் கோனை தொழுதடி வணங்கியெங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலப்புறத்து அடிகள் தம்மை கொண்டு நற்கீதம் பாடற் குழகர்தாம் இருந்தவாறே. அருமை 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 சாமி, அருமை சாமி. இது என்னது? திருவளம்புரம் தானே? அருமை அருமை, திருவளம்புரம். அடுத்தது கடைசி பாடல் 6ஆம் திருமுறை 58வது பதிகம் தாண்டகம்.
6ஆம் திருமுறை 58வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஐயா அடியேன் படிக்கிறேங்க. பாடுங்க சுவாமி. திருவலம்புரம். நலந்த மணிவண்ணர் தாமும் மற்றை மறையவனும் வானவரும் சூழ நின்று கண்மலிந்த திருநெற்றி உடையாரொற்றை கதநாகம் கையுடையார் காணீரன்றே பன்மலிந்த மொழியாவரும் யானும் எல்லாம் பணிந்திரஞ்சி தம்முடைய பின் செல்ல மண்மலிந்த வயல் புடை சூழ் மாட வீதி வலப்புறமே புக்கங்கே மண்ணினாரே. ஆக இந்த தலங்கள் எல்லாம் வலம்புறம், அதுக்கப்புறம் திருப்புன்கூர், திருநீடூர், திருநென்றியூர், திருக்குறக்கா, அப்புறம் நமக்கு திருநனிப்பள்ளி, அப்புறம் இப்ப திருவலம்புரம், இது எல்லா தலத்துக்கும் சாமி போய் அடியார்கள் எல்லாம் தனித்தனியாவே போய் சாமி அவங்க அங்க எல்லாம் ஆட்டல் அந்த பதிகங்கள் நம்ம பாடின பதிகங்கள்லாம் அவர் சாமி பெறுது. 190வது பாடல். மேவு புனர் பொன்னி இருகரையும் சார்ந்து விடை உயர்த்தா திருச்செம்பன் பள்ளி பாடி காவு உயரு மயிலாடு துறை நீல் பொன்னி கரை துருத்தி வேல்குடி எதிர்கொள் பாடி பரவுரு செந்தமிழ் மாலை போற்றி பரமர் திரு பதிப்பளவும் பணிந்து போந்தே ஆவுரும் அஞ்சாடுவர் கோடிக்காவில் அணைந்து பணிந்தாடுவன் பணிந்த ஆவடு தன் துறையை சார்ந்தார். திருவாவடுதுறை போறார் சாமி. திருவாவடுதுறை போறப்ப எங்கெங்க போறாரு? அந்த பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவிரி இரு கரையில இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் பார்க்கிறாரு. முதல்ல திருச்செம்பன் சொல்லிய பாடுறாரு. அதை தொடர்ந்து பாடி மயிலாடுதுறைக்கு போறாரு. அப்புறம் துருத்தி கரை துருத்தி வேள்விக்குடிக்கு போறாரு. அது பாடிட்டு பல இதெல்லாம் பாடிட்டு கடைசியா திரு ஆவடுதுறை அப்படிங்கிற அந்த பதிகம், அதாவது அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய அத்தனை பதிகங்களுக்கும் சென்று சுவாமி பாடுறார். எதுக்காக போனார் இவரு? எதுக்காக? எதிர்கொள் பாடின்றதும் ஒரு தலம் தானங்க ஐயா. எதிர்கொள் பாடி தலமா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஆமா, நாங்க யாத்திரையில போயிருக்கோம் ஐயா. அப்படி எதிர்கொள் பாடின தலமா? ஆமாங்க, பதிகம் இருக்குங்க ஐயா, பதிகம் இருக்குங்க. நம்ம இப்பதான் போன வாரம் தாங்க ஐயா நம்ம உமா இவங்க சாந்தா அந்த அம்மா எதிர்கொள் பாடிதான் கேட்டு வாங்கி அவங்க பேசினாங்க ஐயா. ஒரு 15 நாளுக்கு முன்னிட்டு அந்த பதிகத்தை எடுத்து 7ஆம் திருமுறையில அந்த பாடல் இருக்கு. அந்த பதிகத்தை கேட்டு வாங்கி அவங்க பதிகத்தை எடுத்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அருமையான ஒரு பதிகம். அப்ப அந்த காவிரி தரங்கள் இருக்கக்கூடிய நமக்கு இப்ப ஜாக் பாட்டு தான் எல்லாம் என்ன பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இத ஓபன் பண்ணியாச்சு. இது பாடிட்டு நம்ம ஓரளவுக்கு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்ப இது திருச்செம்பன் பள்ளின்றது என்னன்னா, உங்களுக்கு தெரியுதா சாமி? இது டிஸ்பிளே தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இதுல 4ஆம் திருமுறை 29 அது ஒரு பாடல் இருக்கு. 5ஆம் திருமுறை 36 அது ஒரு பாடல். 5ஆம் திருமுறை 39, அப்புறம் 4ஆம் திருமுறை 42, அப்புறம் 5ஆம் திருமுறை 87, 5ஆம் திருமுறை 8, 4ஆம் திருமுறை இல்ல இதெல்லாம் இருக்கு. நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து ரெடியா இருந்துக்கலாம். இப்ப ஒருத்தவங்க பாருங்க அடுத்த திருமுறை பாடுவதற்கு தயாரா இருந்து கொள்ளுங்கன்னு சொல்வதற்காக அடிக்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால முதல் திருமுறையா இருக்கிறது இப்ப என்ன பண்ணுங்கன்னா 4ஆம் திருமுறை 29வது பாடல் யாரு பாடுறீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அல்லலின் நேரிழை மறைக்க வாடியல் அல்லல் இம்மாதரான் பிறைக்க வாழ பெரும்புணலாவுடு துறைக்க வாளியோடு ஆடிய கண் சுண்ணமே துறக்க வாளியோடு ஆடிய சுண்ணமே. 4ஆம் திருமுறையில 29வது பதிகம் திருவாவடுதுறை. அருமை அருமை சாமி. அடுத்தது 9 செம்பன் பள்ளி இல்லையா? 4:29 செம்பன் பள்ளி. அதானே திருச்செம்பன் பள்ளி. 4:29 திருச்செம்பன் பள்ளி. அருமை அருமை அருமை. பரவாயில்ல சாமி. அடுத்த 5ஆம் திருமுறை 36வது பதிகம் பாடுங்க ஐயா, பாடுங்க சாமி.
அடுத்து எடுத்து வச்சுக்கோங்க, வரிசையா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு அடியா இருக்கும், ஒரு பதிவு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே போட்டிருக்கு, நான் பாடித்தான் உள்ள போடும். எல்லாரும் டக்கு டக்குன்னு எடுக்கிறீங்களே எப்படி? எனக்கு ஒரே புக்ல எல்லா பதிவும் இருக்குங்க. திருச்செம்பொன் பள்ளி பாட்டி உணர்வினார் கெடியராகி வானுனில் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நான் எனில் தானே என்னும் ஞானத்தார் பத்த நெஞ்சுள் தேனையின் அமுதம் ஆனார் திரு செம்பொன் பள்ளியாரே. ஆனார் திரு செம்பொன் பள்ளியாரே. 29 திரு செம்பொன் பள்ளி. அம்மா முன்னாடி படிச்சது 5ஆம் திருமுறை 36 சாமி, அதான் படிச்சீங்க. ஆவடுதுறை. ரைட் ரைட். இப்போ அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, நமக்கு 5ஆம் திருமுறை 39. 5ஆம் திருமுறை 39 மயிலாடுதுறை. கொள்ளும் காதன்மை பெய்துரும் கோள்வளை உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மாமையில் ஆடு துறை உரை வெள்ளம் தங்கு சடையனை வேண்டியே. நன்றிங்க சாமி. அடுத்தது 4வது திருமுறை 42வது பாடல் சாமி. 4ஆம் திருமுறை திருத்துருத்தி. 4ஆம் திருமுறை 42வது பாடல். திருத்துருத்தி. பொருந்திய குரம்பை தன்னை பொருளென கருத வேண்டா இருந்தியை போதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்துமின்கள் ஒருத்தியை பாகம் வைத்து அங்கொருத்தியை சடையில் வைத்த துருத்தியம் சுடரினானை தொண்டனின் கண்டவாரே. சிறப்பு சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. அடுத்தது 5ஆம் திருமுறை 8வது பதிகம் திருக்குறுந்தொகை. இது திரு அன்னியூர் அப்படின்ற தலம். திரு அன்னியூர் தலம். 5ஆம் திருமுறை 8வது பதிகம் திரு அன்னியூர் அப்படிங்கிற 5ஆம் திருமுறை 8வது பதிகம். ஆமா ஆமா ஆமா. வேற அடியார் பாடலாமே, எடுத்து பாடுங்க சாமி. 2 பேர் பாடுறாங்க, எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் பணிவெண் தலையினன் நீரழைத்த செம்மேனியன் நேரிலை கூரழைத்த மெய் கோளர வாட்டிய ஆரழைத்த சடையண்ணி ஊரனே. திருச்சிற்றம்பலம். திரு அன்னியூர். அருமை அருமை. அடுத்தது அதே 5ஆம் திருமுறையில 87வது பதிகம் திரு மணஞ்சேரி. ரொம்ப அருமையான பதிகம், திரு மணஞ்சேரி. ஐயா நான் படிக்கிறேங்க. படிங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். பட்ட நெற்றியர் பாய்புலி தோழினர் நட்ட நின்று நவில்பவர் நாடோறும் சிட்டர் வாழ் திருவார் மணஞ்சேரியம் வட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துதுமே. அருமைங்க சாமி, அருமை, மகிழ்ச்சி. அடுத்தபடியா அதே 4ஆம் திருமுறை 51வது பதிகம் திரு கோடிக்கா. 4ஆம் திருமுறை 51வது பதிகம் திரு கோடிக்கா. மற்ற அடியார்கள் பாடலாம், வாய்ப்பு. மற்ற அடியார் பாடுங்கம்மா. மற்ற அடியார்கள் பாடலாம், பாட அடியார்கள் மற்ற அடியார்கள் வாசிக்க கூட செய்யலாம், வாய்ப்பு. நெற்றி மேல் கண்ணினானே நீரு நெய்மை பூசினானே கற்றை புன் சடையினானே கடமிடம் பருகினானே செற்றவர் புறங்கள் 3 செல்வயல் செலுத்தினானே குற்றமில் குணத்தியானே கோடிக்காவுடைய கோவே. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. அடுத்தபடியா 5ஆம் திருமுறை 78வது பதிகம் சங்குலாம் அப்படின்ற பதிகம் திருக்குறுந்தொகை. பாடுங்க சுவாமி. சங்குலாம் முன்கை தையலோர் பாகத்தன் வெங்குலாமத வேடம் வெகுண்டவன் கொங்குலாம் பொழில் கோடிக்காவாவென எங்கிலாததோ இன்பம் வந்தேதுமே. அருமை அருமை சாமி. அடுத்தது 6ஆம் திருமுறை தாண்டகம் 81வது பதிகம் திரு ஆவடுதுறை நினைக்கிறேன்.
6ஆம் திருமுறை 81வது பதிகம். ஐயா 6ஆம் திருமுறை 81 திரு கோடிக்கா வருதுக்கா கோடிக்கான்னு நினைக்கிறேன். கோடிக்கா தான். கண்ட இளங்காலை கண்டாய் கல்மதி சொல் கந்தாமா தனத்தான் கண்டாய் மண்டலஞ்சேர் மயக்கருக்கும் மருந்து கண்டாய் மதிர்கச்சி ஏகம்பன் மேயான் கண்டாய் விண்டலஞ்சேர் விலக்கொடியாய் நின்றான் கண்டாய் மீயச்சொற் பிரியாத விகிதன் கண்டாய் கொண்டலஞ்சேர் கண்ட தெங்கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்துரையும் குழகன் தானே அமர்துரையும் குழகன் தானே. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமான் கோடிக்கால இருக்கக்கூடிய குழகன் அப்படின்னு நம்ம சாமி சொல்லி முடிக்கிறாராக. என்னென்ன ஊர் கோடிக்கா, திரு செம்பன் பள்ளி, திரு மயிலாடுதுறை, திருந்துருத்தி, அதுக்கப்புறம் நம்ம திரு அன்னியூர், திரு மணஞ்சேரி, அப்புறம் கடைசியா திருக்குறுந்தொகை திருக்கோடிக்கா, மயிலாடுதுறை, இது எல்லாமே பாடிட்டோம். அது சுவாமி போன எல்லா இடங்களுக்கும் நம்ம போன மாதிரி. ஐயா எதிர்கொள் பாடி வரலையே. எதிர்கொள் பாடி வரலாம். ஆமா, எதிர்கொள் பாடி வரல. பாடுங்க பாக்கலாம். எத்தனாவது பதிகம்? பிரேமம்மா பாடினாங்க. பிரேமம்மா பாடிட்டாங்க. அது கோடிக்கா. அது கோடிக்கா. கோடிக்கா இல்லையே, கோடிக்கா தான் பாடி இருக்கேன் நான். ஆமா, எதிர்கொள் பாடி உண்டே இவரதுல. எதிர்கொள் பாடி பாடுங்க. எதிர்கொள் பாடின்னு தெரியல சாமி. எந்த பதிகம் எங்க எடுக்கிறேன் சாமி, எடுக்கிறேன். பதிகம் கிடைக்கலங்கய்யா, பதிகம் இருக்காது. பதிகம் போயிருக்கிறாரு, பதிகம் பாடி இருப்பாரு, நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனா சுந்தரர் பதிகத்துல இருக்குதுங்க, எதிர்கொள் பாடி இருக்கு. ஓகே ஓகே, இவர்கிட்ட இல்ல. நம்ம ஐயா பாடி இல்லங்க ஐயா, இல்ல இவரோடதுல இல்ல. சரி சரி சரி, சிறப்பு. நமக்கு அது வந்துருச்சா? இப்போ இந்த 91க்கு மட்டும் போவோம். நமக்கு மாகேஸ்வர காலமும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதனால 91ல பார்த்துட்டு அப்படியே நம்ம வாய்ப்பு தான் மாகேஸ்வர காலத்துக்கும் போயிடும். அது 91 ஆவடு துறை ஆவடு தண்டுரையாரை அடைந்து உயிர்ந்தேன் என்றளவில் திருத்தாண்டகமும் அருளி செய்து மேவு திருக்குறுந்தொகை நேரிசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பள்ளி தாமம் பல சாத்தி மிக கெழுந்த பருவினோடும் பூவலய தவர் பரவ பல நாள் தங்கி புரி உருகை திருத்தொண்டு போற்றி செய்வார். இதை பாருங்களேன், ஆவடுதுறையில ஐயா ரொம்ப நாள் இருந்தாருன்னு சொல்றாங்க. எங்கெங்க ரொம்ப நாள் இருந்தாரு? ஆவடுதுறை ரொம்ப நாள் இருந்தாரு, திருவதிகையில ரொம்ப நாள் இருந்தாரு, நம்மளுடைய தில்லையில ரொம்ப நாள் இருந்தாரு. இந்த 3 தலங்களுக்கு அப்புறம் இந்த 3 தலங்கள்ல சுவாமி ரொம்ப காலம் அங்கேயே இருந்து பல பதிகங்கள். அதே மாதிரி நம்மளுடைய திருப்பாதிரி புலியூர்லயும் ரொம்ப காலம் இருந்தாரு அப்படின்னு நமக்கு தகவல் வருது. ஆக திருவாவடுதுறையில சுவாமி இருந்து பல பதிகங்கள் பாடி நமக்கு அருளி செய்தார் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு கிடைக்குது. திருவாவடுதுறையில இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே திருவாவடுதுறையா இருக்கு. வாய்ப்பு நம்ம பாடலாம். நமக்கு 6ஆம் திருமுறை 46 ஏற்கனவே பாடிட்டோமா? நம்பனை நாள் வேதம் 6ஆம் திருமுறையில 6ஆம் திருமுறை தாண்டகம் தான சாமி. 6ஆம் திருமுறையில பாடலாம் நாழி ஆயிடுங்க. 6 நிமிஷம் தான் இருக்கு. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு நம்ம தியானத்துக்கு இதுக்கு போலாங்கய்யா. சரிங்க சாமி, நிறைவு பண்ணிடலாம். ஆக 191 நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ இந்த பாடலோட நிறைவு செய்வோம். இதுல திரு ஆவடுதுறை பற்றி செய்திகள், அந்த பாடல்கள் நம்ம அடுத்த அமர்வுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஐயா நடராஜா, நீங்க ஆறிரு தடந்தோள் பாடுங்க ஐயா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்ஞை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க
வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்ம நாவுக்கரச பெருமானும் நம்மளுடைய ஞானசம்பந்தரும் சென்ற தலங்கள், அவர்களுக்கு அப்புறம் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் தனியாக தரிசித்த தலங்கள் எல்லாம் நம்மளுடைய பெரிய புராணத்துல உங்க சேக்கிலார் பார்வையில பாடணும். அந்த பாடல்கள்லாம் படிச்சோம். நீ அடுத்த அமர்வுல திரு ஆவடுதுறை பற்றி அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இது எல்லாத்தையும் எல்லாரும் படிங்க. எல்லாரும் அதை படிச்சுட்டு போறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஒரு கடன் நம்ம நாவுக்கரசனுடைய அந்த வழியில் நின்ன மாதிரி உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணோம். அந்த வகையில ரொம்ப நன்றிங்க சுவாமி. இப்ப மாகேஸ்வர காலம் வந்துருச்சு. எல்லாரும் நம்ம மாகேஸ்வர காலத்துக்கு போகலாம். அடியன் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிக்கலாம் சாமி. ஆமா வேமாமா ஸ்டாப் பண்ணலீங்க, பண்ணிடுங்கய்யா.